டீலிமிட்டேஷன் பண்ண போகிறதாக வந்து சொல்கிறாங்க. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து தமிழ்நாடு உரிமைகள் வந்து பறிபோகுமானால் நான் தெருவில் இறங்கி போராடுவேன், இது வந்து மோடி அவர்கள் கொடுக்குற வந்து இறுதி எச்சரிக்கை. இப்போ இருக்கக்கூடிய 543 மக்களவை தொகுதிகளினுடைய எண்ணிக்கையை வந்துட்டு 850 உயர்த்த போகிறாங்க. கம்ப்ளீட்டாக ஹிந்தி பெல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய டெல்லி, உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், இந்த 850 பெரும்பான்மையை அவங்க எடுத்துருவாங்க. நமக்கான எந்த உரிமைகளையும் நம்ம பெற முடியாது. பீகார், ராஜஸ்தான், ஹரியானா, டெல்லி, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் ஆகிய 10 மாநிலங்களுடைய மக்களவை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை ஒட்டுமொத்தமாக 42 48 விழுக்காடாக உயரும். தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பலம் 24 20 குறையும். தமிழ்நாடுலாம் 32 சீட்டு தான் வரும். கேரளா வந்துட்டு 12 இல்லாட்டி 16 சீட்டோட முடியும். கர்நாடகா 26 சீட்டு தான் வரும். FCRA ஹிந்தி வந்து கட்டாயமாக எல்லா பள்ளிகளையும் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆமாம், அதுதான் அவங்களுடைய நோக்கம். ரயில்வே திட்டங்கள், எம்ப்ளாய்மெண்ட்டு, கொள்கை வழி எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வட இந்திய சமாச்சாரம். ஒட்டுமொத்தம் பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படின்றது வட இந்தியாவாகிடும். இவங்க EVM வச்சு ஒரு மோசடி பண்ணி வெற்றி பெறாங்க. அது வட மாநிலங்கள்லாம் நல்லா ஈஸியாக செட் ஆகிடுது. அவங்களால வந்துட்டு இந்த EVM வச்சுட்டும் கூட கர்நாடகாலையோ தமிழ்நாட்டிலையோ கேரளாலையோ அது முடியலை. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வழியாக தேர்தல் நடத்தி முடிச்சுட்டு வட மாநிலங்கள்லேருந்து ஒரு பிரசிடென்ட் ஆட்சி அமைச்சிட்டாங்கன்னா அப்புறம் தேர்தலை இல்லாத கூட பண்ணிடலாம். அண்ணாமலை அவர்கள் முதலமைச்சர் வந்து பிரதமருக்கு வந்து மிரட்டல் விடலாம் கூடாது. பிரதமர் என்ன பண்ணியிருக்கணும், அந்த ப்ரொபோசலை முதல்ல மாநிலங்களுக்கு அனுப்பியிருக்கணும். ரகசியமாக வச்சுக்கிட்டு 16ஆம் தேதி பார்லிமெண்ட்டை கூட்டுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாட்டு மக்கள்கிட்ட ஏன் ரகசியமாக வைக்கிறீங்க? அப்போ உங்களுக்கு உள்நோக்கம் எதோ இருக்குது. எதுக்காக இருக்கணும்? 9 பைசா கொடுத்துட்டு நம்மளுக்கு 4 பைசா கொடுக்குறத வந்துட்டு ஏன் ஏற்றுக்கணும்? ஒரு வளர்ந்த மாநிலமாக இருந்துக்கிட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு இவ்வளோ வரியை கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு சஃபர் பண்ணணும் அப்படி தமிழ்நாட்டு மக்கள் நினச்சிட்டாங்க. கேரளா மக்கள், ஆந்திரா மக்கள், கர்நாடக மக்கள், தெலுங்கானா மக்கள் நினச்சிட்டாங்கன்னா என்ன ஆகும்? நாடு படம் உண்டு போகும். தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு ஐநாதன் சார் அவர்கள். வணக்கம் சார். நாடாளுமன்ற கூட்டத்தை வந்து அவசரமாக வந்து 16லேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் கூட்டுறாங்க. அதாவது பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா வந்து நிறைவேற்ற போகிறாங்க அப்படின்ற மாதிரியான போர்வையில் டீலிமிட்டேஷன் பண்ண போகிறதாக வந்து சொல்கிறாங்க. அது போதாதுன்னு வந்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து தமிழ்நாடு உரிமைகள் வந்து பறிபோகுமானால் நான் தெருவில் இறங்கி போராடுவேன், அதாவது 1950 60 காலகட்டங்களில் பார்த்த திமுக வந்து மீண்டும் பார்ப்பீங்க, இது வந்து மோடி அவர்கள் கொடுக்குற வந்து இறுதி எச்சரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பராசக்தி படத்தில் வர மாதிரி தீ பரவட்டம் அப்படின்ற மாதிரி வீடியோ போட்டு பேசியிருக்காரு. ஆக்சுவலாக அந்த டீலிமிட்டேஷன் இது ஆல்ரெடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இப்போ வந்து அவசரமாக வந்து அந்த 2011 வந்து மக்கள் தொகையை வச்சு திருப்பி பண்ண போகிறதா சொல்கிறாங்க. இதோட உண்மை பின்னணி என்ன சார்? இல்லை, இவங்க அவசரமாக பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்றதுக்கு முன்னாடி இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய 543 மக்களவை தொகுதிகளினுடைய எண்ணிக்கையை வந்துட்டு 850 உயர்த்த போகிறாங்க. இந்த 850 உயர்த்தும் போது இப்போ இருக்கக்கூடிய அந்த 850 தொகுதிகளாக உயர்த்தும் போது 850 மெம்பர்களாக உயர்த்தும் போது பாப்புலேஷனுடைய அடிப்படையில், மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் தான், உயர்வின் அடிப்படையில் தான் அதை வந்து பிரிக்க முடியும். அப்படி பிரித்தாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டாக ஹிந்தி பெல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய டெல்லி, உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஹரியானா, இந்த மாநிலங்கள், ராஜஸ்தான், இந்த மாநிலங்கள்லாம் சேர்த்தே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 850 பெரும்பான்மையை அவங்க எடுத்துருவாங்க. கூட வந்துட்டு மராட்டியம் இருக்குது, குஜராத் இருக்குது, எடுத்துருவாங்க. அது இந்திய ஆட்டில் இருந்துட்டுன்னா அவங்களுடைய, அதாவது பிஜேபிக்கு ஆதரவான இருக்கக்கூடிய மாநிலங்கள், அங்கே பிஜேபிக்கு கணிசமான செல்வாக்கு இருக்குது. அப்படிப்பட்ட இடத்துலேருந்து அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா தென் மாநிலங்கள்லேருந்துட்டு போகக்கூடிய இந்த உறுப்பினர்களுக்கு வந்துட்டு எந்த விதமான மரியாதையும் இருக்காது, எதுவும் இருக்காது. ஏன்னா அங்கே கிடைக்கக்கூடிய அதை வச்சு பண்ணிடலாம். அதனால் இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்களோ இல்லை தென் மாநிலங்களோ உதாசீனப்படுத்தப்படும். அப்படி உதாசீனப்படுத்துனாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கான எந்த உரிமைகளையும் நம்ம பெற முடியாது. இப்போவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா 9 பைசா நம்ம கொடுக்குறோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு 4 பைசா தான் திருப்பி தராங்க. ஆனால் பீகார் 2 பைசா கொடுத்துட்டு 10 பைசா வாங்குறாங்க. உத்தரப்பிரதேசம் வந்துட்டு 8 பைசா கொடுத்துட்டு 16 பைசா வாங்குது. நம்மளுக்கு வந்துட்டு குறைச்சி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி தென் மாநிலங்கள் வஞ்சிக்கப்படுறது இன்னும் அதிகமாகும். ரயில்வே திட்டங்கள், எம்ப்ளாய்மெண்ட்டு, கொள்கை வழி எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வட இந்திய சமாச்சாரம். ஒட்டுமொத்தம் பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படின்றது வட இந்தியாவாகிடும், தென்னிந்தியான்றது புறக்கணிக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படும். ஒரு எடுத்துக்காட்டாக இப்போ இருக்கக்கூடிய பாப்புலேஷன் எண்ணிக்கையின்படி வரையறை செஞ்சால் டீலிமிட்டேஷன் பண்ணாங்க அப்படின்னோம்னா இந்த நான் சொல்லக்கூடிய இந்த மாநிலங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, ஹரியானாலேருந்து ஆரம்பித்து ஹரியானா, டெல்லி, உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், மத்திய பிரதேசம், இவங்க பீகார் இவங்கெல்லாம் சேர்த்துட்டாங்கன்னா இப்போ 207 தொகுதிகள் இருக்குது அங்கே.
366 தொகுதிகளாக உயரும். ஆனால் 132 தொகுதி இருக்கக்கூடிய தென் மாநிலங்களுடைய அளவு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 176 மட்டும்தான் உயரும். இவ்வளோ தான் ஆகும். இன்னும் சொல்லப்போனால் இது குறையும். இது எப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னம்னா 1971 அப்புறம் நம்ம வந்துட்டு இந்த டீலிமிட்டேஷன் பண்ணலை. இந்த 71லேருந்து 81, 91, 2001, 2011 இந்த 40 ஆண்டுகளில் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு ஆண்டு உத்தரப்பிரதேசனுடைய பாப்புலேஷன் வந்துட்டு 15 to 16% இன்க்ரீஸ் ஆகுது. தமிழ்நாட்டுடைய பாப்புலேஷன் 6% தான் இன்க்ரீஸ் ஆகுது. 6 to 6.25% தான் இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது ஒரு 5 ஆண்டு காலத்தில் உத்தரப்பிரதேசனுடைய பாப்புலேஷன் வந்துட்டு கிட்டத்தட்ட டபுள் ஆகிடுது. ஆனால் அதே காலகட்டத்தில் தமிழ்நாட்டுடைய பாப்புலேஷன் வந்துட்டு 1.5 மடங்கு கூட ஆகலை. அப்போது இந்த ரெப்ரசன்டேஷன் குறையும், அங்கே எனார்மஸாக ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை அப்படியே பண்ணி முடித்தாங்கன்னா எப்படி வரும்னா உள்ளபடியே வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு இன்க்ரீஸ் ஆகாது, தென் மாவட்டங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகாது, குறையும். இதெல்லாம் நான் வந்துட்டு இந்த மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாடியே மாலை முரசுக்கு எழுதின அந்த ஒரு கட்டுரையில் நான் எழுதியிருக்கிறேன். அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா இப்போ பீகார்லேருந்துட்டு நீங்கள் ஒரு இதில் உத்தரப்பிரதேசம் மட்டும் 143 தொகுதிகளை கொண்டிருக்க மாநிலமாக மாறிடும். பீகார் வந்துட்டு இப்போ 40, 79 ஆகிடும். இப்படி ஒன்று ஆகும்போது என்ன அப்படின்னோம்னா இந்த உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், இமாச்சல பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், ஹரியானா, டெல்லி, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் ஆகிய 10 மாநிலங்களுடைய மக்களவை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை ஒட்டுமொத்தமாக 42லேருந்து 48 விழுக்காடாக உயரும். ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா அவங்களுடைய பலம் 24லேருந்து 20 குறையும். தமிழ்நாட்டில் 32 சீட்டு தான் வரும். கேரளா வந்துட்டு 12 இல்லாட்டி 16 சீட்டோட முடியும். கர்நாடகா 26 சீட்டு தான் வரும். இப்படி எல்லா இடத்துலையுமே வந்துட்டு குறைச்சிரும். நம்மளுக்கு குறைச்சிரும், அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் நம்மளுக்கான மரியாதை இருக்காது. அதிகாரன்றது ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி, இது பிரதித்துவ ஜனநாயகம். இதில் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நியாயமான உரிமை கிடைக்கல. அது வந்துட்டு அது அப்படியே இன்னமும் புறக்கணிக்கப்படும் அப்படின்ற ஒரு ஆபத்தை தான் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார். இதை நாங்கள் ஏற்றுக்க முடியாது அப்படின்ட்டு. ஏன் இந்த மாதிரி ஒரு பாப்புலேஷன் டிஸ்பாரிட்டி வருது அப்படின்னோம்னா நம்ம தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தென் மாநிலங்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, குடும்ப கட்டுப்பாடை கடைபிடிச்சாங்க. 2 போதுமே அப்படின்ட்டு, அப்புறம் ஒரு பிள்ளை போதுமே அப்படின்லாம் சொல்லிட்டு இங்கே குழந்தைங்க பிறப்பு ரொம்ப கம்மி. ஆனால் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 3, 4, 5, 6 பெற்று போட்டுட்டு அவங்க நிறைய ஆகிடுறாங்க. அப்போ அந்த பாப்புலேஷனுடைய ஸ்ட்ரென்த் அங்கே அதிகமானோன்னா அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் அதிகமாக போயிடும். இதுதான் பிரச்சனை. இப்போ இந்த 2011 அந்த சென்சஸ் வச்சு தான் வந்து பண்ண போகிறதா சொல்கிறாங்க. இப்போ வந்து 2026லேருந்து 27 இப்போ வந்து சென்சஸ் கணக்கெடுக்க போகிறாங்க. இந்த பயன்படுத்தாமல் ஏன் சார் 2011 பயன்படுத்துகிறாங்க? இப்போ பயன்படுத்துறதுல எதுவும் பிரச்சனை இருக்கா? ஏன் வந்து பிஜேபி வந்து இந்த முடிவு? இல்லை, 2011 சென்சஸை பயன்படுத்தி அவங்க பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 26ல் இப்போ எடுக்கிறது வந்துட்டு எல்லாம் பண்ணி டேட்டாவெல்லாம் கிளியர் பண்ணி பண்ணுறதுக்கு 31, 32 ஆகிடும். அதனால் அவங்களுக்கு என்னென்னா 29க்குள்ளே இதை வந்துட்டு சாதிச்சிடணும். 29 ஒரே நாடு ஒரே தேர்தல் அவங்க திட்டமிடுறாங்க. அதனால் 11 வச்சு எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. ஓகே சார். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்னு ஒன்று வந்துச்சுட்டோம்னா இவங்க இதில் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை நீங்கள் கவனிக்கணும். அதான் நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு வர்றது. இவங்க இவிஎம்மை வச்சு ஒரு மோசடி பண்ணி வெற்றி பெறுறாங்க. அது வட மாநிலங்கள்லாம் நல்லா ஈஸியாக செட் ஆகிடுது. தென் மாநிலங்களில் முடியல. கர்நாடகாலேயோ, தமிழ்நாட்டிலையோ, கேரளாலேயோ அது முடியலை. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வழியாக தேர்தலை நடத்தி முடிச்சுட்டு வட மாநிலங்கள்லேருந்து வரக்கூடிய ஸ்ட்ரென்த்தில் ஆட்சி அமைச்சிட்டாங்கன்னா அப்புறம் தேர்தலே இல்லாத கூட பண்ணிடலாம். 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல். அப்போ மக்களவைத் தேர்தல் வருது இல்லையா 2019, அப்போ சட்டப்பேரவை தேர்தலில் சேர்ந்து நடத்தி முடிச்சிடலாம் எல்லாத்தையும் ஒரு வழியாக. இப்போ 26 நம்ம ஊரில் எலெக்ஷன் நடந்து அரசு வந்து அமைஞ்சாலும் 29 திருப்பி வந்து இன்னொரு தேர்தல் அப்படிதான் சொல்கிறாங்க. இப்போ இந்த டீலிமிட்டேஷன் நடத்தினா தமிழ்நாட்டுக்கு வந்து அதாவது தென் மாநிலங்களுக்கு பாதிப்பு வராது அப்படின்னு சொல்லி பிஜேபி வந்து அவங்க தரப்புல தொடர்ந்து இது முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறது? இல்லை, அதாவது அவங்க பொய் சொல்கிறாங்க. அதாவது 20% இன்க்ரீஸ் பண்ணுவோம், எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே மாதிரி 20% இன்க்ரீஸ் பண்ணுவோம், 50% இன்க்ரீஸ் பண்ணுவோன்றாங்க. அதை பாதிக்கு பாதி. இப்போ தமிழ்நாடு 39 கூட ஒரு 19 போட்டு 58, உத்தரப்பிரதேசம் 80 கூட ஒரு 40 போட்டு 120 அப்படின்லாம் அவங்க சொல்கிறாங்க. அவங்க ஆக்சுவலாக அது வந்து தற்காலிகமான ஒரு முடிவாக தான் இருக்குது. அது நிரந்தரம் இல்லை. அது சும்மா ஒரு ஏமாத்து வேலை. பாப்புலேஷன் படி தான் தொகுதி மறுவரை பண்ண முடியும் இன்றைக்கி இருக்கிற கான்ஸ்டிடியூஷன் படி. அப்படி பண்ணாங்க அப்படின்னோம்னா நம்மளுக்கு குறையும், அங்கே இன்க்ரீஸ் ஆகும். எப்படி 6%க்கு இன்க்ரீஸ் ஆகும், 15%க்கு இன்க்ரீஸ் ஆகும்? ஒரு இடத்துல அது பாதிக்கப்படணும்ல. அப்போது நம்மளுக்கு குறைவாக இன்க்ரீஸ் ஆகும், அவங்களுக்கு ஜாஸ்தியாக இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இதை வந்து சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன வழிமுறை இருக்குது சார்?
இல்லை க்ரைட்டீரியனே மாற்றணும். வெறும் பாப்புலேஷன் மட்டுமே போகாது, டெவலப்மெண்ட்டை மாற்றணும், மற்ற எல்லா விடயங்களையும் மாற்றணும். அதெல்லாம் மாற்றினீங்க அப்படின்னோம்னா அப்போ அந்த ரேஷியோ வந்துட்டு மாறும். அது விவாதிக்கணும். அது கன்சல்டேஷன் ப்ராசஸ், அதை விவாதிக்கணும். விவாதிச்சு அந்த மாதிரி ஒரு தீர்வு திருத்தத்தை கொண்டு வரலாம். ஓகே சார். சட்டத்தில் வந்து இப்போ இருக்க சட்டத்தில் வந்து திருத்தம் கொண்டு வந்து அதை வந்து அமல்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ இருக்கிற சட்டத்தில் அவங்க நினைக்கக்கூடிய இது என்னன்னா, இப்போ இருக்கிற பாப்புலேஷன் படி வச்சு ஒரு தொகுதிக்கு 9 லட்சம் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதன்படி வச்சாங்கன்னா எவ்வளோ வரும்ன்றதை பாருங்கள். அவ்வளோ தொகுதிகளுக்கு வந்துட்டு இவங்க என்ன பண்ணிவிடுவாங்க, 10 லட்சம்னு வச்சுக்கிறாங்க அப்படின்னோம்னா ஒரு தொகுதிக்கு வச்சுட்டாங்க அப்படின்னோம்னா அதிகமாக வரக்கூடியதெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தொகுதியை வந்துட்டு வரையறை செய்வாங்க. அதான் டீலிமிட்டேஷன் அப்படின்றது. அப்படி பண்ணாங்க அப்படின்னோம்னா நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படும், நம்மளுக்கு குறையும். அவ்வளோதான். இப்போ முதலமைச்சர் வந்து இந்த மாதிரி வந்து நடைபெற கூட்டத்தில் இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டு உரிமைகள் வந்து பறிபோகுமானால் இந்த மாதிரி நாங்கள் வந்து வீதியில் இறங்கி வந்து போராடுறதுக்கும் தயாராக இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி போன வருஷம் வந்து ஒரு 5 மாநிலங்களில் முதலமைச்சர்கள் கூப்பிட்டு ஒரு பெரிய வந்து மீட்டிங்லாம் போட்டாங்க. திருப்பி அதே மாதிரி ஒரு மீட்டிங் நடந்து இந்த மாதிரி ஒரு பெரிய முடிவு தீர்மானம் மாதிரி எட்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் மாற்றப்படுமா சார்? இல்லை, அப்படி தான் வந்துட்டு ஒரு அடுத்த ப்ராசஸ் போகும் பொலிட்டிக்கலாக. இப்போ அரசியல் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் கவனிக்க வேண்டிய ஒரு இடம் இருக்குது. எதுக்கு ஒரு வளர்ந்த மாநிலமாக இருந்துக்கிட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு இவ்வளோ வரியை கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு சஃபர் பண்ணணும் அப்படி தமிழ்நாட்டு மக்கள் நினச்சிட்டாங்க. கேரளா மக்கள், ஆந்திரா மக்கள், கர்நாடக மக்கள், தெலுங்கானா மக்கள் நினச்சிட்டாங்கன்னா என்ன ஆகும்? நாடு பிளவு கொண்டு போகும் இல்லையா? எதுக்காக இருக்கணும்? 9 பைசா கொடுத்துட்டு நம்மளுக்கு 4 பைசா கொடுக்குறத வந்துட்டு ஏன் ஏற்றுக்கணும்? எதுக்கு? அவங்க ஒன்றும் பண்ணாத 8 பைசா கொடுத்துட்டு 16 பைசா எடுத்துகிட்டு போகணுன்னா அது எப்படி ஒத்துக்கிறது? அப்படி இருந்துச்சுன்னா பிளவு உண்டாகும்ல. அந்த இடத்துல தான் அது ரொம்ப ஆபத்தான ஒரு இடம்ன்றதை நான் சொல்ல வரேன். ஆனால் அவங்க அது கவலைப்படல. புரியுதுங்களா? அதுதான் பிஜேபி நம்ம ஏன் முறியடிக்கணும்னு இந்த காரணத்துக்கு தான். அவங்க அடிப்படையிலேயே இது கூட்டாட்சி தத்துவத்தை வந்துட்டு அவங்க தகர்க்கிறாங்க. ஒரு கூட்டாட்சி அப்படின்றது தான் அரசமைப்பு ரீதியானது. கூட்டாட்சி, சுயாட்சி அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அடிபட்டு போயிடும். அடிபட்டு போச்சுன்னா அப்புறம் வந்துட்டு இந்த நாடு நிற்காது, ஈவனாக நிற்காது. இப்போ ஏன் 2001 இந்த மறுசீரமைப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஏன் வாஜ்பாய் வேணாம் அப்படின்னாரு? இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. பாப்புலேஷன் அடிப்படையில் பண்ணும்போது பாப்புலேஷனை கட்டுப்படுத்திய மாநிலங்கள் வந்துட்டு பாதிக்கப்படும், கட்டுப்படுத்தாத மாநிலங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் அப்படின்னோம்னா தப்பாக இல்லை போகுது. அது சரியாக இருந்தவனை வந்துட்டு நல்லா எழுதின பையனுக்கு வந்துட்டு மார்க்கை குறைக்கிறது, சரியாக எழுதாத மாணவனுக்கு மார்க்கை போடுறதுன்னு அப்படின்னா சரியான பரீட்சை இல்லையா? அது சரியான அடிப்படை ஆகாது இல்லையா? அதுதான் இப்போவே வந்து தொடர்ந்து வந்து நிறைய சட்டங்கள் வந்து அமலாக்க போகிறதா சொல்கிறாங்க. FCRA அது போக வந்து இந்த இந்தி வந்து கட்டாயமாக எல்லா பள்ளிகளையும் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான டீலிமிட்டேஷன் ப்ராசஸ்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சட்டங்களை வந்து அவங்க அமல்படுத்த பார்ப்பாங்களா? அது எப்படி சார்? ஆமாம், அதுதான் அவங்களுடைய நோக்கம். எல்லாத்தையுமே அவங்க நடைமுறைப்படுத்திடலாம், பெரும்பான்மை அப்படின்றத வச்சுட்டு பண்ணிடலாம். அதுதான் அவங்க பார்க்குறாங்க. இப்போ கடைசியாக அந்த தேர்தலில் பிஜேபி என்னாச்சு? 360 சீட்டு, 390 சீட்டு, 405 சீட்டுலாம் சொன்னாங்க. கடைசியில் 240 தான் வந்து முடித்தாங்க. ஸோ அவங்களால வந்துட்டு இந்த இவிஎம் வச்சுட்டும் கூட ஒரு பெரும்பான்மையை பெற முடியல. அப்போ என்ன காரணம்? என்ன? தென் மாநிலங்கள் இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே வந்துட்டு வாக்குப்பதிவு முடிச்சிட்ட உடனே இங்கே இருக்கிற ஏஜென்ட் என்ன பண்ணுறான்? ஃபார்ம் 17 வாங்கிட்டு போயிடுறான். ஸோ அந்த இவிஎம்மில் வச்சுட்டு ஓட்டுகளை போட்டுக்கிட்டு இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஆந்திராலையும் ஒரு சாலையும் பண்ணுற மாதிரிலாம் இங்கே பண்ண முடியாது. காரணம் இதில் யூபியில் பண்ணுற மாதிரியோ பீகாரில் பண்ணுற மாதிரியோ பண்ண முடியாது. அதனால் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னோம்னா மாற்றிடலாம். 2029 மாற்றி எல்லாத்தையும் வந்துட்டு அந்த வட இந்தியாவில் ஜெயிச்சிட்டோன்னே அதுக்கப்புறம் தேர்தலே இல்லைன்னு சொல்லிடலாம்ல. அதுக்கப்புறம் அந்த முடிவு வந்துட்டு நம்மளுக்கு 31 தான் தேர்தல், அது 29 வைக்கிறான்னா எப்படி வைக்கிறான்? இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலில் ஒரு சட்ட திருத்தம் உணர்த்துறான்னா போதும், அதை வச்சு அவன் பண்ணிடலாம். புரியுதா? அது அப்படிதான். அதனால தான் வந்துட்டு இப்போ நம்ம எதிர்க்கிறோம். அதே போல் இந்த தொடர்ந்து வந்து ஒவ்வொரு தேர்தலுக்கும் வந்து பிஜேபியோட அந்த வாக்கு வாங்குற வீதம் வந்து கம்மியாகிறது வந்து அவங்களுக்கு பேரும் அச்சத்தை ஊட்டியிருக்கு. ஆமாம். ஸோ அதனால தான் வந்து வர தேர்தலில் வந்து மொத்தமாக வந்து இந்த மாதிரி மாற்றி பண்ணிடலாம். ஆமாம், பிஜேபி அப்படின்றது வந்துட்டு நாட்டினுடைய வளர்ச்சி இதுக்கான ஒரு கவனம், ஒரு ஆட்சி, ஒரு கட்சி கிடையாது. அது இந்துத்துவா, இந்து ராஷ்டிரா, இந்து மதம்னு சொல்லிக்கிட்டு பிராமண மேலாதிக்கம் உடைய ஒரு சமூகத்தை அமைக்கிறது தான் அவங்களுடைய எஜெண்டா. அது ஒரு ப்ராஜெக்ட். அதுக்கு தமிழ்நாடோ, கேரளாவோ, கர்நாடகாவோ ஒத்து போகாது, ஆந்திராவோ தெலுங்கானாவோ ஒத்து போகாது, ஈவன் மராட்டியும் கூட ஒத்து போகாது. சார், இது குறித்து எடப்பாடி அவர்கள்கிட்ட கூட கேட்டிருந்தாங்க. அவர் வந்து நாடாளுமன்றத்தை வந்து இந்த பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா நிறைவேற்ற தான் கூட்டுறாங்க, இதை பார்த்து ஏன் ஸ்டாலினுக்கு வயிறு எரியுது அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து பத்திரிகையாளர்கள்ட்ட பேசியிருக்காரு. எப்படி இதை பார்க்கறது? ஆக்சுவலாக ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்காரு, அவர் எப்படி பேசியிருக்காரு? ஆச்சரியமாக இருக்குது.
பெண்கள் இடஒதுக்கீடு 33% இப்போவே கொடுக்கலாமே, இப்போவே நடைமுறைப்படுத்தலாமே, என்ன குறை? எப்போ நிறைவேற்றியாச்சு அது. அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? அங்கே மக்களவை தொகுதி இது அதிகரிக்கும் போது அதே 33% ப்ரொபோஷனேட்டாக அதுவும் அதிகரிக்க போகுது, அவ்வளோதானே. இதில் எப்படி ஸ்டாலின் வயிறு எறிவார்? இவங்கெல்லாம் பெரிய ஜோக்கர், இவங்கெல்லாம் வேறு ஒன்றுமே கிடையாது. எதையாவது சொன்னால் மக்கள் நம்புவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இவங்க பேசுறது. முட்டாளுன்றவன் யாருன்னா, நம்ம சொல்கிறத அடுத்தவன் நம்புறான்னு நினைக்கிறான் பார்த்தீங்களா, அவன் தான் முட்டாள். நம்ம தமிழ்நாட்டில் இன்றைக்கி 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் எதிர்கட்சி தலைவர், இன்னொருத்தர் புதுசாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய விஜய். இவங்க 2 பேரும் சீமானையும் சேர்த்துக்கிடலாம். அவர் அந்த மாதிரி தான். அவர் நெய்தல் படை அமைப்பார். அவர் பயங்கரமாக என்னென்னோ பண்ணுவார் அவர். ஸோ அந்த மாதிரி இவங்கெல்லாம் பேசுகிறதெல்லாம் அர்த்தமற்றவர். இவங்க யாரும் டீலிமிட்டேஷன் பற்றியே பேசலையே சார். விஜய் அவர்களாகட்டும், எடப்பாடி அவர்களாகட்டும் டீலிமிட்டேஷன் இல்லை, இப்போ விஜய் பேசலை அப்படின்னம்னா அது வந்து தெரியாதவருக்கு. இவரெல்லாம் வந்துட்டு பேசணும் இல்லையா? டீலிமிட்டேஷன்னால எப்படி தமிழ்நாடு பாதிக்கப்படுன்றது பேசணும் இல்லையா? அதிமுக ஜெயலலிதா தலைவராக இருக்கிற வரைக்கும் அதிமுக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது அமித்ஷா திமுக ஆகிப்போச்சு. அண்ணாமலை அவர்கள் கூட வந்து ஒரு முதலமைச்சர் வந்து பிரதமருக்கு வந்து இந்த மாதிரி மிரட்டல் விடலாம் கூடாது, அது வந்து உகந்ததில்லை அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா மத்தியில் இருக்கவங்க கிட்ட பேசி இது பண்ணிக்க வேண்டியதுன்னா எதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இது பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு. அப்போது பிரதமர் என்ன பண்ணியிருக்கணும்? அந்த ப்ரொப்போசலை முதல்ல மாநிலங்களுக்கு அனுப்பியிருக்கணும். மாநில மக்கள், மாநில சட்டப்பேரவைகளுடைய கருத்து கேட்டிருக்கணும். அப்போ ஒரு கருத்து சொல்லுவார். ரகசியமாக வச்சுக்கிட்டு 16ஆம் தேதி பார்லிமெண்ட்டை கூட்டுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கல்யாணம் நடக்குது, அது நிச்சயதார்த்தம் நடக்கணும், அதுக்கப்புறம் கல்யாண பத்திரிக்கை வைக்கணும், அதுக்கப்புறம் ஒன்றும் பரவாயில்ல, நேராக எடுத்து வந்துட்டு நாளை கல்யாணம் வந்துடுங்க அப்படின்னு பத்திரிக்கை வச்சா எத்தனை பேர் போவாங்க? ஏன்னு கேட்க மாட்டாங்களா? எதுக்கு இந்த அவசர கல்யாணம்னு கேட்க மாட்டாங்களா? என்னையும் அப்படி ஆயிப்போச்சுன்னு கேட்க மாட்டாங்களா? அதான் ஸ்டாலின் கேட்குறாரு, எதுக்கு இந்த ரகசியம்? நீங்கள் ஒரு சட்ட திருத்தத்தோட ஒரு ஒன்றத்தை கொண்டு வர போகிறீங்க, ஏன் விவாதிக்கக்கூடாது? இந்த நாட்டு மக்கள்கிட்ட ஏன் ரகசியமாக வைக்கிறீங்க? அப்போ உங்களுக்கு உள்நோக்கம் ஏதோ இருக்குது, ஏதோ ஒரு களவாணித்தனம் பண்ண போகிறீங்க. அதனால தானே இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க. அப்போ அதான் அவர் கேட்குறாரு. அண்ணாமலை போன்றவர்களுக்கெல்லாம் அவங்களாம் எப்படி பேசுகிறாங்கன்னே புரியலை. ப்ரொப்போசல் ஏன் கொடுக்கலன்னு முதல்ல மோடியை பார்த்து கேளுங்க, அப்புறம் மற்றதெல்லாம் பேசிக்கலாம். இப்போ நாடாளுமன்றத்தில் இது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத வந்து நம்ம பொறுத்து பார்க்கலாம். நேரத்துக்கும் பதில்களுக்கும் மிக்க நன்றி சார்.